குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே ஆஃப் த கேம்ப். இப்போது நேற்று இரவு சுமார் 12 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் போச்சு. 3 மணி நேரம் தான் பிளான் பண்ணோம். பட் அது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி 12 மணி ஆகிடுச்சு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு இப்போ காலையில் மணி 6 திரும்ப வந்து நம்முடைய பயிற்சி ஆரம்பமாக இருக்குது. இன்றைக்கு முக்கியமாக என்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா, தடைகள்னால் வந்து அது எப்படி வந்து தடுக்கணும். பொதுவாக வந்து என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க எல்லோரும் அப்படின்னா, கம்பு வரும்போது குறுக்க குச்சியை நீட்டினா அது எப்படி தடுக்க தானே போகுது அப்படின்றது தான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட். இது அப்படி கிடையாது. ஒரு தடை என்பது எதிராளி வந்து எப்படி நின்றுட்டுருக்கான், அவன் எந்த கால் முன்னாடி வச்சுருக்கான், அவன் எந்த கையை எப்படி பிடிச்சிருக்கான், இப்படி பிடிச்சிருக்கானா, அவனோட பார்வை எங்கே இருக்குது, அவனுடைய அசைவுகள் வந்து எந்த திசையை நோக்கி போகுது, அவன் பவர் வந்து எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறான், எந்த ஆங்கிள்லேருந்து அந்த கம்பு வருது, மேலேருந்து கீழே வருதா, கீழேருந்து மேலே போகுதா, சைடில் வருதா, எப்படி குத்து மாதிரி வரானா இல்லை வந்து வெட்டு மாதிரி வரானா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி சரியாக கணித்து அதற்கு தகுந்த நீங்கள் எதிர் நடவடிக்கை எடுக்கிறதா வந்து தற்காப்பு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஃபைட் அப்படின்றது வந்து சும்மா வந்து இப்போ நிறையா ஒரு சில ஃபைட்டெல்லாம் நான் வந்து பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி முறை மாதிரி வெட்டு போட்டாங்கன்னா இப்படி தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து உடான் போடும்போது இப்படி தடுக்கிறாங்க, திரும்ப வந்து பகல் போட்டாங்கன்னா இப்படி தடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தடையாக இருக்குது. அவர் அங்கே எதிர்க்க விளையாடுறவர் என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக கம்பை தேடி அடிக்கிறார். ஸோ இது அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஃபைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடக்கூடிய 2 பேருமே தங்களுடைய எதிராளிகளை சரியான முறையில் கணிக்கிறது எப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு செஸ் கேம் மாதிரி அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து நம்முடைய சீனியர் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் இது முழுமையான இந்த விஷயங்கள் வருமானு சொல்ல முடியாது. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக வரும். ரைட்? ஸோ கட் ஷாட் மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். அது நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குரு வணக்கம் ஒன்று பண்ணுவாங்க. இது வேற ஒரு முறையோட குரு வணக்கம். அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க. நம்ம இங்கே வந்து ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஹியூமன் பாடிக்கு எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் வந்து நமக்கு அட்டாக் வரும்ன்றது நம்ம வந்து இப்போ பார்ப்போம். டிஃபென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பார்ப்போம். ஒன்று மேலேருந்து கீழாக வரணும், இல்லை கீழேருந்து மேலாக வரணும், இல்லை பக்கவாட்டில் வரணும், இல்லை சைட்லேருந்து மேலே நோக்கி இப்படி போகணும், இல்லை இந்த சைட்லேருந்து மேலே நோக்கி இப்படி வரணும், இல்லை இங்கேருந்து இப்படி வரணும், இல்லை இங்கேருந்து இப்படி வரணும், இல்லை நேராக வரணும். ரைட்டா? இது அல்லாத அன்கன்வென்ஷனலாக, இது வந்து கன்வென்ஷனலாக அடிக்கிறதா இருந்தால் இப்படி அடிப்பாங்க. அன்கன்வென்ஷனலாக அடிக்கிற மெத்தடுன்னு சில இருக்குது. அன்பிரடிக்டபிளாக அல்லது அன்கன்வென்ஷனலாக, அதாவது வழமைக்கு மாறாக தாக்கும் முறைகள்னு சில இருக்குது. அது தனி, அது அப்புறம் பார்க்கலாம் அது என்னென்னு. இப்போ நீங்கள் வாங்க எப்படி இது பண்ணுங்க. அறுப்பு பேஸ்ட் வருது. நான் வந்து ஆமாம் ஜஸ்ட் அறுப்பு வருதா இங்கே அரையல் வீச்சு அந்த இதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல நிற்கிறீங்க. இப்போ அப்படியே இறங்கும் போது இந்த கம்பு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவங்க ஓட்டு முறை அப்படிங்கிற ஒரு தடுப்பு முறையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க நம்ம பசங்கள்லாம். பாருங்கள், கட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஏராளமான கட்டுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 36க்கு மேலான கட்டுகள் நானே செய்வேன். ரைட்டா?
இதை நீங்கள் ப்ராடாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்கு வந்து கொண்டு வரலாம். என்ன? தாங்கு முறை, கண்ணாடி முறை, கண்ணாடிங்கிறத எதிர்முறைன்னு சொல்லலாம். தாங்கு முறை, கண்ணாடி முறை, ஓட்டு முறை, ஒதுக்கு முறை, வரைமுறை, வரைகிறதுன்னு சொல்லுவாங்க. தரையில் கட்டி வரைஞ்சி கட்டு அப்படின்னு நம்ம 4வது சார்பட்ட 4வது சண்டை படத்தில் வந்து நம்ம பண்ணுவோம். கதம்ப வருஷம் 4வது சண்டையில் வந்து செய்வோம். அது வந்து வரைஞ்சி கட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆனால் ப்ராடாக பார்த்தா இந்த 4 கேட்டகரியில் அடக்கிடலாம். ரைட்டா? இப்போ எந்தெந்த பிளாக்குக்கு அடி வரும்போது நம்ம உடம்பை வந்து எப்படி நம்ம வச்சுருக்கிறது, அந்த அடியை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அவர் வந்து எப்படி கால் வச்சுருக்காரு. ரைட்டா? காலை எடுத்து அவர் என்ன நோக்கி வர்றதுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று காலை எடுத்து வச்சு வரலாம். ரைட்டா? இல்லைன்னா காலை பின்னி வச்சு வரலாம். ரைட்டா? பின்னி வச்சு வரலாம். ரைட்டா? அப்படி இல்லைன்னா ஒரு உடான் போட்டு வரலாம். ரைட்டா? ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்னை நோக்கி வரணும். ரைட்டா? இப்போ ஒரு ஒன்று செய்யணுன்னாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஆக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு உடான் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இந்த ஆக்ஷன் இருக்குது. இது ஒன்று பண்ணிட்டு தான் அவரால் உடான் வர முடியும். அப்போ தான் அவரால், ஏன்னா அவரோட லான்ச் வந்து இதுதான் அவரோட லான்ச் பேடு. உடான் அடி பாருங்க, இந்த கால் தான் அவருக்கு லான்ச் பேடு. ரைட்டா? அந்த லான்ச் பேடை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஒவ்வொரு அடிக்கு முன்னாடியும் தன்னுடைய லான்ச் பேடை ப்ரிப்பேர் பண்ணுவார். இல்லை ஏரி வந்து தலைமையில் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏரி வந்து தலைமையில் அடி. இப்போ அவரோட லான்ச் பேட் வந்து பின்னாடி காலத்துக்கு முன்னாடி இந்த கால் தான் அவருக்கு லான்ச் பேட். ரைட்டா? அப்போது நீங்கள் அவரோட கண்ணை பார்க்கணும். ரைட்டா? உடம்பை வந்து நீங்கள் கிளான்ஸ் பண்ணிக்கணும். அவர் எதை லான்ச் பேடாக யூஸ் பண்ணுறாருங்கிறது நீங்கள் யோசிக்கணும். ரைட்டா? நேரம் நிமிஷம் இப்போ அன்பிரடிக்டபிளாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும். காலத்துக்கு வச்சு தலையில் அடிக்கலாம், இல்லாட்டி உடானும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை கெஸ் பண்ணணும். ரைட்டா? இல்லை நான் கம்பு ஒன்றும் பண்ணணும். அடி காலை தூக்கி வச்சுருக்காங்க. ரைட்டா? அவரோட காலை மட்டும் கவனிங்க. போட்டு விட புரியுதா? இந்த கெஸ்டிங் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த பிளாக்கும் பண்ணல. ஒரு வேலை ஒரு உடான் போடுறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒதுங்கிடலாம். அவரோட காலை திரும்புறதை நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களா? பார்த்துட்டீங்க, காலை திருப்புறான், போதும். புரியுதா? இப்போது காலை எடுத்து வைக்கிறான். எடுத்து முடிஞ்சது. காலை எடுத்து முடிஞ்சது. அவரை பாஸ் பண்ண விட்டுறாரு. பாஸ் பண்ண விட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டா? அப்போது அவர் எந்த ஆங்கிளில் நிற்கிறாரு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கம்பை எப்படி பிடிச்சிருக்காருங்கிறது மெயினான பாயிண்ட். நீ நேராக எல்லாத்துக்கும் பின்னாடி போகிற, அது எப்படி? அப்போ நீ மாட்ட தானே செய்வேன். ட்ரை பண்ணு, போடு. அதே உடான் எடு. நீ ஓகே ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன், அவன் உடான் எடுக்கிறான். ரைட்டா? ஸோ அவனோட பவர் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுது, எங்கே அந்த பவரை எந்த இடத்துல வச்சு லான்ச் பண்ணுறான், கம்பு எந்த ஆங்கிளில் வருது, நீ எப்படி நிற்கிறான், அவன் எப்படி நிற்கிறான், அவன் எங்கே வந்து லேண்ட் ஆக போகிறான் அப்படிங்கிறத கணிச்சு உன்னால் அடுத்த மூவ் வரணும். ரைட்டா? அவன் உடான் தான் பண்ண போகிறான்னு உனக்கு தெரியாது. சப்போஸ் நேராக கால் எடுத்து வச்சு ஒரு மேலே இருப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து அடாப்ட் ஆகணும். அது எப்படி பண்ணுவ? யோசி நீ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம்போட 2வது நாளில் ஒரு பக்கம் சிலம்பத்தில் தற்காப்பு முறைகள் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சண்டை முறை, தற்காப்பு முறை வந்து பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க. சில மாணவர்கள் வந்து பாடமாக அதை வந்து கம்போஸ் பண்ணி காட்டுவாங்க. சில மாணவர்கள் வந்து கத்தி முறை வந்து ஒன்று சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போ போட்டு காட்டுவாங்க. நீங்கள் அதையும் பார்க்க போகிறீங்க, வாங்க. சூப்பர். பயிற்சி முகாமினுடைய நிறைவு குரு வணக்கம். சிலம்பத்தாய் குரு வணக்கம்.
யா